என்ன எவனாச்சும் சீஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க. எந்த பொருளும் ஈஸியாக வாங்கணும்னாலும் அது இஎம்ஐயில் தாங்க வாங்கணும். என்னடா ஃப்ரெண்டுக்காக ஆதார் கூட கொடுக்க மாட்டியா? சாச்சா, உனக்காக ஆதார் என்னடா, என் உசிரியை கொடுங்க. லவ் ஓகே பண்றதுக்காக என்ன ஓட்டிட்டு வந்துட்ட, கடைசியில நீ தாண்டா மாட்ட போற. நீங்க கட்ட வேண்டிய முழு தொகையும் கட்டணும். இல்லன்னா உங்க குழந்தைய சீஸ் பண்ண சொல்லி எங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு. குழந்தைய சீஸ் பண்ணிடுவீங்களா? இஎம்ஐ படம் நல்லா இருக்கு சார். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இளைஞர் சமுதாயம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் சார். இன்னைக்கு இளைஞர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கடத்தினால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வா இந்த படம் எடுத்துக்காட்டா இருக்கு சார். இந்த படத்தினால வந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும், நல்லா இருக்கு படம். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க படத்துல. நல்ல கதைங்க இது. இந்த கதை மூலமா பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கும். படம் நல்லா இருக்கு, நல்லா வரும் இந்த படம். தமிழகம் முழுவதும் இன்று ஏப்ரல் 4ஆம் தேதி இஎம்ஐ என்னும் தமிழ் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி வரும் சூழ்நிலையில் முதல் காட்சியாக இன்று காலை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்து சென்றார்கள். இது குறித்து படத்தொகுப்பு என் பேர் சரவணன். இது வந்து மல்லையன் அவரோட தயாரிப்புல இயக்குனர் சதாசிவம் அவர்கள் இயக்கியிருக்காரு. அவரே கதாநாயகம் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த வாய்ப்பு அவரால் தான் கிடைச்சிது. இயக்குனர் தான் எனக்கு கொடுத்தாரு. நீண்ட நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கேரக்டராக காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. முதல் நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சதாசிவம் சார் அவர்களுக்கு மிக்க, எங்கள் குடும்பத்துக்கு சர்வயாசரம் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மக்கள் நல்லா உள்ளாவும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, நல்ல காமெடிக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. கிளைமேக்ஸுக்கும் அதை விட நல்லா எதிர்பார்ப்போட சொன்னாங்க. வெளியே வரும்போது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட போயிருக்காங்க. நல்ல படம் வெற்றி பெறும், சூப்பராக பண்ணிக்கிறீங்க, எல்லாம் வாழ்த்துக்கள். சதாசிவம் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இவரும் நண்பர், இவரும் வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் பேர் கிரி. பொறுத்த நெல்லையும் இப்போ வந்து ஆதார் கார்டு கொடுத்தா ஈஸியாக எல்லாமே கிடைச்சிருது. அதுக்காக இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து ஒரு வேலைக்கும் போகாமல் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆசைப்பட்ட பொருளை உடனே அந்த ஆதார் கார்டை கொடுத்து அப்படியே வாங்கிடுறாங்க. அவங்களும் வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி அப்படியே கொடுத்துட்றாங்க. அதனுடைய பாதிப்புகள் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு என்னன்றதை. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ வர இளைஞர்களும் புரிஞ்சுருக்கணும். பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா டார்ச்சர், ஃபோன் மேலே ஃபோன், இதை வந்து அப்படியே கொடுத்துருக்குறோம். நல்லா உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து அப்படியே அமைஞ்சிருக்குது. பாருங்க, நல்லா இருக்குது. குடும்பத்தோட வந்து பாருங்க, நல்லா இருக்கும். பொழுதுபோக்கா பார்க்காம ஒரு பொறுப்புள்ள படமா வந்து பாருங்க. சிறப்பா உங்களுக்காக நல்லா படிப்பா படிச்சிருக்காரு இயக்குனர் சதாசிவம் அவர்கள். இஎம்ஐ வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, உங்களை யாரும் வேணாம் வாங்க வேணாம்னாலாம் சொல்லலை. வாங்குங்க, எப்படி எப்படி முறையா அதை பயன்படுத்தணும் அப்படி பண்ணுங்க. நன்றி எல்லாருக்கும். இருக்கிற காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ இஎம்ஐ மூலியமா தான் வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இஎம்ஐ மூலியமா வாங்கினா என்னென்ன பிரச்சனை சந்திக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு முன்னு காரணம். அதை வந்து தெல்ல தெளிவா இயக்குனர் நடிகர் கரெக்டா காட்டியிருக்காரு. படத்தை பார்க்கலாம், நல்லா இருக்கு. எனக்கு டிவிக்காரங்களாம் ஃபோன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நான் இஎம்ஐ பிரச்சனை தான் இருந்தேன். அங்கே தான் இஎம்ஐ பிரச்சனைனா வந்தால் இங்கேயும் இஎம்ஐ தான் பிரச்சனை. படம் நல்லா இருக்குண்ணா. ஓகே, குடும்பத்தோட எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இஎம்ஐ ஒரு கான்செப்ட் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஆக்டிங் படம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது.